அஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து வெள்ளரி பழம். இதை வந்து இப்போ நம்ம தோல் சீவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது தோல் சீவிட்டு மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சம் சர்க்கரை, நம்ம டேஸ்ட்டுக்கு அப்புறம் சர்க்கரையை போட்டு ஜூஸ் மாதிரி அடித்து குடிக்கலாம். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி உள்ள இந்த விதை இருக்கும். இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு மெலிசாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு சர்க்கரை போட்டு இதிலே தண்ணி விட்டுரும். தண்ணி போட தேவையில்லை. இந்த ஜூஸை வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி. இந்த மாதிரி நீட்டாகவே தான் எங்கள் ஊரில், இங்கே திருச்சியிலலாம் இங்கே இப்படி தான் விற்கும். மற்ற ஊரில் எப்படி இருக்குதுன்னு தெரியல. உருண்டையும் வரும். இதில் செங்கல்பட்டுலலாம் ஒரு மாதிரி உருண்டை வரும், உருண்டை சைஸில் வரும். திருச்சி சைடு இந்த மாதிரி நீட்டாக வரும். இதை ஜூஸ் போட்டு பார்த்தீங்களா? இந்த விதையை வந்து நம்ம நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு உரித்து நம்ம அப்படியே பல்ப்பு, அதோட உள்ளார இருக்க பல்ப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அந்த பாயாசம் இதெல்லாம் செய்கிறப்போ அதில் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுடணும். கட் பண்ணி கொஞ்சம் சர்க்கரையை போட்டு இது ஜூஸ் அடிச்சிட்டு வரேன். வந்து ஒரு கிளாஸில் போட்டு காமிக்கிறேன். தண்ணி போடாமலே ஜூஸ் போட்டு எடுத்தாச்சு. இதில் இருக்குது.